நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து சிவன் கோவில்லையும் பார்த்தோம்னா சிவபெருமான் லிங்கம் உருவத்துல தான் இருப்பாங்க. மனித உருவத்துலன்னு பார்த்தோம்னா ஒரு சில கோவில்கள்ல தான் இருப்பாங்க, அதுவும் அவதார ரூபத்துல தான். ஆனா சிவபெருமான் கைலாய ரூபத்துல காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அது நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான். இங்க இருக்கக்கூடிய சிவன் லிங்கத்தோட மேல் பானத்தை தேரையர் சித்தர் வச்சு வழிபெற்றதாகவும், இந்த லிங்கத்தோட மேல ரேகை இருக்கிறதுனால ஒரு புறம் சிவனாகவும் ஒரு புறம் பார்வதியாகவும் அர்த்தநாதேஸ்வரரை குறிக்கிறதா சொல்றாங்க. இந்த கோவில்ல 120க்கும் மேல சுவாமி சிலைகளை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல குழந்தை இல்லாதவங்க அமாவாசை பௌர்ணமி அன்று இரவு இந்த கோவிலுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய புட்லூர் அங்காளம்மனுக்கு வளைகாப்பு போடுவாங்க. அதே போல அன்னக்காவடி எடுத்து வந்து மயான படையிலிட்ட அந்த சாப்பாட்டை குழந்தை வரம் வேண்டி வந்திருக்க பக்தர்களுக்கு அம்மனுக்கு அணியப்பட்ட வளையலையும் மயான படையிலிட்ட சாப்பாடையும் கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. இதே போல 3 அமாவாசை பௌர்ணமி அன்று தொடர்ந்து வந்து போறவங்களுக்கு கரு தங்குவதாகவும், இங்க வந்து போன 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு குழந்தை பிறந்ததாகவும், அந்த குழந்தைகளை இந்த கோவிலுக்கு தத்து பண்ணி கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இந்த தெய்வங்கள் எல்லாமே எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் ஊட்டியானின்ற ஊர்ல நாகபராசக்தி அம்மன் கோவில்ல தான் இருக்கு.